அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் மிக முக்கியமான 2 பேரழிவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். லிபியா என்ற ஒரு நாட்டில் டெர்னா என்ற பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தையும், மொரோக்கோ என்ற பகுதியில் நடந்த இன்னொரு சம்பவம்னா பேரழிவு, அது சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது சம்பந்தமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் ஒரு சின்ன துணுக்கு செய்தியாகவே அதை வெளியிட்டு இருக்கிறார்கள். சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள்ல தான் ஓரளவுக்கு இது பேசப்பட்டு ஒரு சிறிய அளவுல கருத்து பரிமாற்றமாக நடந்திருக்கிறது. என்ன நடந்துச்சு ஏது என்பதை நம்ம சுருக்கமாக இதுல பார்க்க போகிறோம். முதலாவது லிபியா என்ற பகுதி கடாஃபி நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, அந்த ஆட்சியாளன் ஆட்சி செய்த ஒரு பகுதி. அரசாங்கம் மிக மோசமாக இன்றளவும் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லலாம். அந்த லிபியா என்ற பகுதியில ஒரு டெர்னா என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்துல ஒரு சூறாவளி காற்றும் அதே போல ஒரு மழை வெள்ளமும் ஏற்படுகிறது. சூறாவளி காற்று சும்மா வராது, மழையை கூட்டிக்கிட்டு வரும். அது கஜா புயல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சு பயங்கரமாக சுழல் காற்று ஒன்று ஏற்படுகிறது. மனிதர்களை, வாகனங்களை, கார் போன்ற மிகப்பெரிய வாகனங்களை எல்லாம் தூக்கி அடிச்சு வீசுகிறது. வீடுகள் எல்லாம் இடிந்து விழுகிறது, மின் கம்பங்கள் எல்லாம் சாய்ந்து விழுகிறது, மக்கள் எல்லாம் பறக்கிறார்கள், ஓடுகிறார்கள், குழந்தைகளை தூக்கி கொண்டு பெண்கள் ஓடக்கூடிய நிலைமைகளை எல்லாம் இது ஆரம்பத்துல இந்த காற்று ஏற்படுத்துகிறது. அதற்கு பிறகு சிறிது நேரத்துல நிற்கும் என்று பார்த்தால் சென்னை வெள்ளத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னை வெள்ளம் ஏற்பட்டதற்கு செம்பரம்பாக்கம் ஏரி ஒரு முக்கியமான காரணம். மழை வெள்ளம் செம்பரம்பாக்கத்துல மூழ்கிடும் அப்படிங்கிறதுக்காக, அணை நிரம்பிடுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த சொல்லாம கொள்ளாம இரவோடு இரவாக தண்ணீரை திறந்து விட்டார்கள். அதனால மூழ்குச்சு. ஆனா இங்க என்ன நிலைமை, லிபியா டெர்னாவுல என்ன நிலைமைன்னு பார்த்தா, அணை நிரம்பி 2 அணைகள், டெர்னா என்ற பகுதியில இருந்த 2 அணைகள் நிரம்பி தாங்க முடியாம வெடிச்சு செதறி அந்த அணைகள்ல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி லிட்டர்கள் அப்படியே ஊருக்குள்ள புகுந்து விட்டது. எப்படி அந்த மக்களால தாங்க முடியும்? அடிச்சு அணை பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு கவனமா இருக்கணும்னு பாருங்க. எந்த நேரம் வேணாலும் உடையும் போல் இருக்கு. அப்ப உடைஞ்சு செதறி போய் பெரிய பெரிய பில்டிங்குகள் எல்லாம் சாய்ந்து, மழை, சூறாவளி காற்று, பத்தாததுக்கு இந்த அணை உடைப்பு, அதோடு சேர்த்த வெள்ளம், இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுல ஆயிரக்கணக்கான சொத்துக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க, சொத்துக்கள் எல்லாம் மூழ்கி கிடக்கிறது. அதுல மக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்து போகிறார்கள். எத்தனை மக்கள் இறந்து போகிறார்கள் என்றால், முதல்ல 2000 பேர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 5500 பேர் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? பலியானவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, வெறுமனே சூறாவளி காற்று, மழை, வெள்ளம் அதோடு சேர்த்து அணை உடைப்பு என்பதோடு நிறுத்தி இருந்தால் இது குறைஞ்சிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு நிலநடுக்கமும் ஏற்படுகிறது. மேக்னிடியூட்ல அது கிட்டத்தட்ட 5-6 ரிக்டருக்கு மேல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அடுத்தடுத்து 3 டிசாஸ்டருமே, சுனாமி, கஜா புயல், சென்னை வெள்ளம், இது 3 ஒரே நேரத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டா எப்படி இருக்கும்? இது தனித்தனி வருஷத்துல நமக்கு வரி கொடுத்துட்டு நம்ம எத்தனை உயிர்களை ஏங்கி கொண்டிருக்கிறோம், இன்னும் அந்த துயரத்திலிருந்து மீறல. ஆனால் 3-4 பேராபத்துகளும் சேர்ந்து டிசாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே நேரத்துல ஏற்படுகிறது. இது ஒரு கொடூரம். இதற்கு பிறகு 5500 பேர் சடலங்களை கண்டெடுக்கிறார்கள். பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், ஆண்கள் என்று பல குடும்பங்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டு, உறவினர்கள் எல்லாம் மரண ஓலம் அந்த நாடு முழுக்க இருந்ததை பார்த்தோம். இருந்த ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு எடுத்து பார்த்தால் அந்த சடலங்கள்ல ரத்தம் சொட்ட சொட்ட, துண்டு துண்டாக சிதறி போன சடலங்களை எல்லாம் என்ன பண்றது என்று அந்த மக்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அத வேற வழி இல்ல, ஜனாசா தொழுகை எல்லாம் வச்சுட்டு கஃபன்ல சுத்திட்டு பல கோடீஸ்வரங்களா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரே குழி, அந்த குழியில மொத்தமாக 100 ஜனாசா, 50 ஜனாசா என்று மொத்தமாக வெட்டி அதில் வைத்து என்ன செய்தார்கள், அப்படியே மூடி அந்த தஃபன் செய்த, அடக்கம் செய்த ஒரு காட்சியையும் அந்த நேரத்திலே நடந்ததை பாருங்க. எல்லாம் ஒரு 2-3 நாட்களுக்குள்ள நடந்த ஒரு நிகழ்வு. இதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இறைவன் இருக்கிறானா,
இது இஸ்லாமிய கண்ட்ரி தானே, இறைவன் இருந்தாப்பெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. சின்ன ஒரு லாஜிக் புரிதலே இல்லாம பேசுறாங்க. இறைவன் இருக்கிறாங்கிறத காட்டுறதுக்கு தான் இது மாதிரி நடக்குது. இந்த புரிதல் இறைவன் இருந்தால் இப்படி நடக்குமா என்றால், இறைவன் இருக்கிறான் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் மக்கள் இறைவனை என்ன செய்யறாங்க, மறக்கிறாங்க. உங்களை விட எல்லாம் பெரிய சக்தி நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக இறைவன் இது போன்ற சில நிகழ்வுகளை ஏற்படுத்துவான். அது நல்ல விளைவுகளையும் சில நேரத்தில் ஏற்படுத்தும், கெட்ட விளைவுகளையும் ஏற்படுத்தும். இதுல இன்னொரு கேள்வி என்ன இருக்கும்னா, சில பேருக்கு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஏற்படுத்தி தான் இறைவன் தன்னை நிரூபிக்கணுமா, அதே மாதிரி இறைவன் இப்படி நிரூபித்து, அதாவது நல்லவர்களையும் சேர்த்து கொள்ளணுமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். இதற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான முறையிலே பதிலளிக்கிறது. எப்படி பதிலளிக்கிறது என்றால், அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால். உங்களை நாம் சோதனை செய்வோம். இந்த உலகம் என்பது பொய்யான ஒரு உலகம், மறு உலகம் தான் உண்மை. உங்களை நாம சோதிப்போம். இந்த உலகத்துல எப்படி சோதிப்போம்? இதுல இந்த லிஸ்ட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா அப்படியே எல்லா சோதனையுமே இந்த லிபியா மக்களுக்கு ஒன்னா நடந்த மாதிரி இருக்கும். நல்லா பாருங்க, பிஷைஇ மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம், பயம் அவங்களுக்கு வந்திருக்கும். வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம், பசி அவங்களுக்கு வந்துச்சு. நக்ஸி மினல் அம்வால், பொருள் சேதங்களை ஏற்படுத்தி அதை குறைப்பதன் மூலமாக உங்களை சோதிப்போம், அதுவும் ஏற்பட்டுச்சு. வல் அன்ஃபுஸ், உயிர்களை பறிப்பதன் மூலமாக உங்களை சோதிப்போம். சமராத், பலன்களை உங்களுக்கு எடுப்பதன் மூலமாக சோதிப்போம். ஓ பஷீரி சாபிரீன். இது எல்லாத்துக்கும் இறைவன் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, பொறுமையாக இருங்கள், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கண்டிப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இந்த பொறுமை தான் இறைவனுக்கு சோதனை மூலமாக மனிதன் பெற வேண்டிய ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். அதை இறைவன் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி மொரோக்கோ என்ற பகுதியில எடுத்துக்கொண்டால், இது லிபியாவை பொறுத்த வரைக்கும் மொரோக்கோ வேற, லிபியா வேற. மொரோக்கோவை பொறுத்த வரைக்கும் அது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியா இருந்தாலும் அங்க ஐரோப்பிய கலாச்சாரங்கள் தாக்கம் அதிகமா இருக்கும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவும் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. ஐரோப்பிய கலாச்சாரம் இருக்கனால அங்க கொஞ்சம் செல்வ செழிப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆனா அங்கு நடந்த மரகேஷ் என்று சொல்லக்கூடிய பகுதியில ஒரு என்ன நடந்துச்சு என்று சொன்னால், மொரோக்கோவில் சில நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அங்க நிலநடுக்கத்தினுடைய அளவு என்னவென்றால், மேக்னிடியூட் அளவு, ரிக்டர் அளவு சொல்லுவாங்க இல்லையா, முதல் நிலநடுக்கம் 6.8 ரிக்டர் இது ஏற்படுது. இது ஏற்பட்டா என்ன ஆகும், 5க்கு மேல போயிட்டாலே பில்டிங் இடிஞ்சிடும். 6க்கு மேல வந்துருச்சுன்னா உயிர் சேதங்கள் ஏற்படும். இது 6.8. அதுல கிட்டத்தட்ட உயிர் சேதங்களை எடுத்துக்கொண்டால் 2946 பேர், 3000 பேர் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த நிலநடுக்கத்துல கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்து பூமிக்குள்ள போய் பலியாகி இருக்கிறார்கள், உடல்களை எடுத்திருக்கிறாங்க. காயங்கள் பட்டது எத்தனை பேருனா 5674, 6000 பேர் என்ன செய்திருக்கிறார்கள், காயங்கள் பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கிடக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்கிறோம் இந்த நேரத்துல ஏற்பட்டது. ஆனா மொரோக்கோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்த காரணம், இது முதலாவது நிலநடுக்கம். 2வது நிலநடுக்கம் என்னன்னா 4.5 மேக்னிடியூட்ல ஏற்படுது. ஃபர்ஸ்ட் 6.8, அப்புறம் 4.5 வருகிறது. இதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு, ஏற்கனவே செதஞ்சதுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் தடவை 4.5 வந்துச்சுன்னா லேசா காட்டிடும். ஏற்கனவே வந்ததுல 4.5 வந்துச்சுன்னா இன்னும் அந்த பாதிப்பு ஏற்பட்ட அறகுறையா பில்டிங் எல்லாம் தொங்கும்ல, அதுவும் சேர்ந்து விழுந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் இந்த 2வது நிலநடுக்கம் ரொம்ப ஆபத்தானது. அது ஏற்பட்டு என்ன ஆகிவிட்டது என்றால், பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு உடனடியாக பலியாக இருக்கிறார்கள். அதுல ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவர்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அது நிதி உதவி செஞ்சு நிறைய பேர் லிபியாவுல யாருமே செய்யல. லிபியாவுல ஏற்பட்ட பாதிப்பு என்பது மொரோக்கோல ஏற்பட்டதை விட 50 மடங்கு அதிகம். ஆனா லிபியா மக்கள் அது என்ன நான் பின்னாடி சொல்லுகிறேன். ஆனால் மொரோக்கோவில் ஓரளவுக்கு உதவி என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அதே மாதிரி மொரோக்கோவை எடுத்துக்கொண்ட சில சம்பவங்களை சொல்லலாம். மக்களை என்ன செய்யறாங்கன்னு ரெஸ்கியூ பண்றாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லையா, மக்களை ராணுவத்தை நம்பாம. அதே மாதிரிதான் லிபியாவுலையும் ராணுவத்தை நம்புனா அங்க அரசாங்கம் ரொம்ப மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் ராணுவத்தை நம்பினா நம்ம பிழைக்க முடியாது அப்படின்னு மக்களை என்ன செய்கிறார்கள். மொரோக்கோவிலையும் ராணுவமும் இருந்துச்சு, லிபியாவுல ராணுவத்தை பெருசா பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையை பார்க்கிறோம். மக்கள் என்ன செய்யறாங்க, இறங்கி அவர்களே கஷ்டப்பட்டவர்களே ரெஸ்கியூ பண்ணுவதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி
குழந்தைகள் என்ன செய்யறாங்க, அப்படியே எடுக்கிறாங்க. சில சம்பவத்தை பார்த்தா அப்படியே அனாதையாக ஒரு உயிரோட ஒரு குழந்தைய எடுக்கிறாங்க. அந்த குழந்தை இடிபாடுகளில இருந்து எடுக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. பெற்றோர்களே இறந்துட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு உயிரை விதித்து இருக்கிறானோ எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. உயிர் இருக்குன்னா இருக்கும், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. போகணும்னா தான் போகும். பச்சை குழந்தை அது எப்படி அவ்வளவு நேரம் உள்ள மூச்சு கூட விட முடியாது, சாப்பாடு இல்லாம இருக்காது. ஆனால் இறைவனுடைய உதவி, ரிசுக்கு, ரூஹ் எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை இந்த ஒரு சம்பவம் நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். இது எல்லா நிலநடுக்கத்திலையும் இது மாதிரி ஒண்ணு இருக்கும். குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவமனைகளுக்கு மக்கள் கொண்டு செல்லப்பட்டு மொரோக்கோவுல ஓரளவுக்கு நிம்மதியாக அந்த நிலைமையை சரியாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் லிபியால அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது என்று சொன்னால், லிபியாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யற எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிபியாவில் ஃபசாத் அதிகமாக இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி? அல்லாஹ்வுடைய வேதனை தான் இது. ஃபசாதுனா ஏராளமான குழப்பங்கள், மார்க்க ரீதியாக உலக ரீதியாக அந்த குழப்பங்கள் பயங்கரமாக லிபியாவில் இருக்கிறது என்றும், லஞ்சம், ரிஷ்வா என்று சொல்லக்கூடிய லஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றும், ஜினா, விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஜினாவும் அதிகமாக தலைவிரித்து ஆடியது, அதுவும் ஒரு காரணம். வேற வேற காரணம் இருக்கும். பொதுவாக இந்த நிலநடுக்கங்கள், இந்த சுனாமி, பேராபத்துகள் எல்லாம் வந்தால் ஒன்று எப்படி இருக்கும்னா சோதனையா இருக்கும். அதை நம்ம பார்த்தோம். இன்னொன்று என்னவா இருக்கும்னா, இறைவன் அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு தண்டனையாகவும் அதை இறக்குவான். அப்படியும் நடக்கும். அப்ப முஸ்லிம்கள் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்குள்ள கடமை என்னன்னா, இதா அசாபத்துஹும் முசீபா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது போன்ற சிரமமான துக்கமான கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, அல்லது அந்த தகவல் நமக்கு ஏற்படல, வெங்கையும் ஏற்பட்டுச்சு, ஆனா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு, இது மாதிரி வறுமையானால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்கள், அவன் பக்கமே மீண்டும் செல்லக்கூடிய. யாரு நிரந்தரமா இருக்க போறா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆக இந்த சம்பவங்கள் என்பது நமக்கு தீயவர்களாக இருக்கும் பட்சத்துல அது தண்டனையாகவும், நல்லவர்களாக இருக்கும் பட்சத்துல அது சோதனையாகவும், பார்வையாளராக இருக்கும் பட்சத்துல அது ஒரு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த சம்பவங்களை நாம் என்ன செய்யணும்? லிபியா மற்றும் மொரோக்கோவில் நடந்த அம்சங்களை நாம பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.